ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்கள், இந்த நாளில் உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை தெரியாதவர்கள் மனசில் நினைக்கலாம் அல்லது கேள்வி கேட்கலாம், இந்த இயேசு யார்? எல்லாம் கடவுளுங்கிறாங்க, ஆண்டவருங்கிறாங்க, இந்த இயேசு யார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இந்த உலகம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பு பரிசுத்த வேதாகமம் பைபிளில் 8ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்துலேருந்து நீங்கள் வாசித்து பார்க்கணும். அதில் இந்த உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே, இந்த பூமி உருவாக்கப்படுவதற்கு முன்னமே பரலோகத்தில் தேவனோடு கூட இருக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து, தேவனுடைய ஒரே பேரான குமாரன். இந்த பூமியை தேவன் என்ன பண்ணுறாரு? இந்த பூமியை உண்டாக்குறாரு, உருவாக்கி அதில் மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைக்கிறார். நம்ம வீட்டுக்கு மிளகா, மல்லி ஜாமான், மளிகை ஜாமான் வேணும்னா நம்ம என்ன பண்ணுறோம்? மாதம் பில்லு போடுறோம். ஒரு நோட்டு பேன் எடுத்து என்ன பண்ணுறோம்? பில்லு போடுறோம். அதே போல் தேவனுடைய சாயலாக இருக்கிற ஒரு மனுஷனை நம்ம உருவாக்க போகிறோன்னு ஆண்டவர் நினச்சி அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு பட்டியலில் போடுறார். வானத்தை படைக்கிறாரு, பூமியை படைக்கிறாரு, வானத்தில் நட்சத்திரம், சூரியன், சந்திரன் எல்லாத்தையும் உண்டாக்குறாரு. பூமியில் ஏதேன் தோட்டத்தை ஒன்று உண்டாக்குறாரு. பலவிதமான கனித்தவரை மறைச்ச மரங்கள் அங்கே உண்டாக்குறாரு. நீர்நிலைகளை உண்டாக்குறாரு, மண் திரளை உண்டாக்குறாரு, புல் புண்டு மரச்செடி கொடிகளை உண்டாக்குறாரு, எல்லாவற்றையும் உண்டாக்குறாரு. பறவைகள், ஊரும் பிராணிகள், மிருகங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு? உண்டாக்குறாரு. எல்லாத்தையும் உண்டாக்கி முடிச்சுட்டு கடைசி என்ன பண்ணுறாரு? மனுஷனை உண்டாக்கணும், உருவாக்கணும் அவர் கையால். நம்ம எப்படி ஒரு களிமண்ணை எடுத்து சின்ன பிள்ளையில் ஒரு வண்டி செஞ்சு ஓட்டுறோமோ, களிமண் எடுத்து ஒரு கார் செய்வோம், ஒரு பொம்மை செய்வோம், அதுபோல் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மண் எடுக்கிறார். மண் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு? பூமி காஞ்சிருது, மழையும் அப்போ பெய்ய வைக்கல ஒரு ஆண்டவர். மூடு பனியை பூமியிலேருந்து எழும்பு பண்ணுறாரு. அது மண்ணிலேருந்து மூடு பனி உண்டாகி மண்ணை நனைக்குது. அந்த மண்ணை எடுத்து ஆதாம் என்ன பண்ணுறாரு? முதல் ஆண்டவர் உருவாக்குறாரு. உருவாக்கி தன்னுடைய வாயை மூக்கில் வச்சு ஜீவ சுவாசத்தை, ஆண்டவருடைய காற்றை, ஆண்டவருடைய ஜீவனை ஊதுறாரு. அவன் ஜீவ ஆத்மாவாகி மனுஷன்தான் எழுந்து நிற்கிறான். முதல்ல படிச்சுட்டாருங்களா? சரி, அவர் தனிமையாக இருக்கக்கூடாது, ஏற்ற துணையை, அவருக்கு ஏற்ற ஒரு துணையை உண்டாக்கணும்னு சொல்லி ஏவாளை உருவாக்குறாரு. எப்படின்னா, ஆதாம் நல்லா தூங்க வச்சிடுறாரு. ஆதாமனுடைய விலா எலும்புலேருந்து ஒரு எலும்பு எடுத்து ஏவாளை உருவாக்குறாரு. உருவாக்கி துணையை அவர் கூட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவங்கள்ட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த தோட்டத்தில், இந்த ஏதேனுங்கிற இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா மரத்தின் கனிகளையும் நீங்கள் புசிங்க, சாப்பிடுங்க, சந்தோஷப்படுங்க. ஆனால் ஒரே ஒரு மரம் இருக்குது, இந்த மரம், தோட்டத்தின் நடுப்புற உள்ள மரத்தின் கனியை நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இந்த கட்டளைக்கு அவங்க கீழ்ப்படிஇல்லை. அப்போது அந்த பழத்தை என்ன பண்ணிடுறாங்க? சாத்தானுடைய ஏவுதனால் சாத்தான் சர்ப்ப ரூபத்தில் வந்து அந்த பழத்தை சாப்பிடணும்னு சொல்லிடுறாங்க. இந்த சர்ப்பம் எங்கேருந்து வந்தது? மனுஷன் தானே உண்டாக்குறாங்க, இது எங்கேருந்து வந்ததுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இந்த உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னமே ஏசாயா புத்தகம் 14வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு, பரலோகத்தில் வான தூதர்கள், வானமண்டலத்தில் ஆண்டவரை துதிக்கிற தூதர்கள், ஆண்டவருடைய ராஜ்யம் பரலோகத்தில் இருக்குது. அது கோடான கோடி ஆண்டுகளாக அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. அங்கே லூசிபர் என்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் ஆண்டவருக்கு மேலே தன்னை உயர்த்துன்னு சொல்லி அங்கே ஒரு டீமை சேர்த்துக்கிட்டு ஆண்டவருக்கு மேலே உயர நினைக்கும் போது ஆண்டவர் பார்த்து என்ன பண்ணுறாரு? கீழே ஒன்று தள்ளி விட்டுறாரு. பூமியில் தள்ளும் போது 30 முக்கோடி தூதர்கள் அவரோடு கூட பூமியில் வந்து விழுவுறாங்க. அவங்க தான் பிசாசு, அவங்க தான் சாத்தான். அவங்க பூமியில் வந்து மனுஷனை சிரிச்சிட்டு இங்கே ஒரு ராஜ்யத்தை ஆண்டவர் உருவாக்க பார்க்குறாரு. அதை விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பிசாசு என்ன பண்ணுது? சர்ப்ப ரூபத்தில் வந்து அந்த பழத்தை ஏவாளுக்கிட்ட திங்க வச்சிருது. அந்த பழத்தை அவங்க சாப்பிட்றாங்க, பாவத்துக்கு உட்பட்டுறாங்க. ஆண்டவர் சொல்கிற கட்டளையை மீறிடுறாங்க. உடனே ஆண்டவர் கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு? சபிக்கிறார். நீ என்ன பண்ணுவ? ஜீவலான நாட்கள்லாம் நீ பிள்ளை பெறும்போது உன் வேதனையோட நீ பிள்ளை பெறுவாய். பாம்புக்கு சாபம் விடுவார், நீ மாறாளினவர் வந்து மண்ணை உண்பாய் அப்படின்றவர். ஆதாமுக்கு என்ன சொல்லப்பல? உன்னுடைய நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தபடி நீ பாடுபடுவ, கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் அவங்கள என்ன பண்ணுவார்? அவங்களுக்கு சொல்லி அவங்கள ஆசீர்வதிட்டு போயிடுவார். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்படி தான் வாழ்வீங்கன்னு சொல்லி அவங்கள ஆசீர்வதிட்டு, ஏன்னா கட்டளை மீறிட்டாங்க. ஆனாலும் அவங்க கொல்லலை, ஒன்றும் பண்ணலை.
ஒரு தோல் வஸ்திரத்தை அவங்கள உடுத்தி அந்த ஏதேன் தேட்டத்தை விட்டு விரட்டி விட்டுறாரு, வெளியில் போய் எங்கேயாவது இருங்கன்னு சொல்லி. இதுதான் இதன் மூலயமா வந்தது தான் பாவங்கள். அடுத்து என்ன பண்ணுறாங்க, பாவங்களை செய்கிறாங்க, கடவுளுடைய கட்டளை மீறுகிறாங்க. பாவம் பாவம் பாவம்னு சொல்லி பாவம் அதிகரித்து பாவம் பெருகிடுது. பாவம் திரளாய் பெருகி மனுஷனுக்கு குற்றம் குறை செய்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் காயின் ஆபேல். அவங்க காயின் ஆபேல் என்ன பண்ணுவார், கொலை செஞ்சிருவார். நீதியாக வாழ்ந்த ஒரு மனுஷனுடைய ரத்தம் சிந்தப்படுது. அப்போ ஆண்டவரை கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, கேட்குறாரு, இந்த ரத்தம் என்ன நோக்கி கூப்பிடுது, என்ன பண்ணணும் காயின்ட்டு கேட்கும்போது, நான் என்ன அவனுக்கு காவலாளியா அப்படிங்கிறாரு. இப்படியாக வளர்ந்து வந்து பாவங்கள் பெருகி போகும்போது ஆண்டவர் விசனப்பட்டு ஒவ்வொரு மனிதனையும் பூமிக்கு அனுப்புகிறாரு. எல்லாருமே ஒவ்வொரு காரியங்களில் விழுந்துடுறாங்க, பாவம் செஞ்சிடறாங்க. சரி, கடைசியாக நம்மளே போகலாம், நம்ம குமாரனை நம்ம மகனை அங்கே அனுப்பலான்னு சொல்லி இந்த உலகத்தை சிருஷ்டித்த சர்வ உள்ள தேவனுடைய ஒரே பேரான குமாரன், தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்புகிறாங்க. இந்த பூமிக்கு வந்தோன்னே எப்படி பரிசுத்தமாக கடவுளுக்கு பயப்படுற ஒரு பெண்ணை பார்க்குறாங்க, அவங்க தான் மரியாள். அவங்க யோசேப்புங்கிற ஒரு கணவருக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்க, அதான் நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்காங்க. அப்போது அவங்க வந்து சொப்பனத்தில் சொல்கிறாங்க, உன்னதமானவர் உன்னிடத்தில் பிறக்க போகிறார், கடவுள் பிறக்க போகிறார், ஆண்டவர் பிறக்க போகிறார் அப்படின்னு சொல்லி காபிரியேல் தூதன்ட்டு சொல்லி அனுப்புகிறாங்க. அவர் வந்து சொல்லும்போது, ஐயோ நான் எப்படி, எனக்கு வந்து திருமணத்திற்கு நிச்சயம் பண்ணியிருக்காங்களே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி அவங்க சஞ்சலப்படுறாங்க. அப்பொழுது அவங்க, நீ பயப்படாத அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. உன்னதமானவர் உன்னிடத்திலிருந்து பிறப்பார், உலகம் அது நிமித்தம் சந்தோஷப்படும், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள், ஏசாயா தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறும்படியாக இப்படி அவர் சொல்லி அந்த காபிரியேல் தூதன் சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்காரர் இருக்கார் பாருங்க, யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க கர்ப்பவதின்னு தெரிஞ்சோன்னா அவர் நீதிமானாக இருக்கிறார். நீதிமானம் என்ன பண்ணுவாங்க, யாரையும் குற்றப்படுத்த மாட்டாங்க, குறை சொல்ல மாட்டாங்க. எப்படியாவது ரகசியமாக இந்த பொண்ணு வானா தள்ளி விட்டலான்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுறாரு. அப்போது தேவதூதர் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்டையும் போய் பேசுகிறாரு, உன்னுடைய மனைவி பரிசுத்தமானவள், அவள் தள்ளிவிடன்னு எண்ணாத, கடவுளுடைய குமாரன் பிறக்க போகிறாரு, பரிசுத்த ஆவியினால் கற்பவதி ஆகியிருக்காங்க, அந்த குழந்தை பிறந்தோன்னா அந்த குழந்தைக்கு இயேசுன்னு பெயர் வையே அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு அவரும் சரி தூதர் வந்து சொல்லியிருக்காரு. அதன் பிறகு அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, பிரிந்தே இருப்பாங்க, ஒரு சேர மாட்டாங்க. அந்த குழந்தை பிறக்கிற வரையில் அந்த குழந்தை பிறக்கும், அதுக்கு இயேசுன்னு பேர் வைப்பாங்க. அவரை வளருவார். அவங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு ஏசப்பா இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரும்போது 30 வயது வரல அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டு கீழ்ப்படிந்து அவங்க என்னென்ன வேலை சொல்கிறாங்களோ அதெல்லாம் செஞ்சுட்டு தான் அவர் இருந்தார். ஆலயத்திற்கு போகிறது, ஆலயத்தில் உபதேசம் பண்ணுறது, இப்படி இருந்தார். அதன் பிறகு 3.5 வருடம் ஊழியம் செய்தார். 30 வயதிற்கு மேலே 3.5 வருடம் ஊழியம் செய்தார். 33 வயதில் அவர் சிலுவையில் அடித்து சிலுவையில் அறிந்து அவர் கொலை செய்தார்கள். ஆனாலும் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ, ஏன்னா கடவுளுடைய மகன் இல்லை அவரை கொண்ட கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டாங்க. அவர் 3ஆம் நாள் அவர் சொன்னபடியே உயிரோடு வந்து எல்லாருக்கும் காட்சி கொடுத்தார். 40 நாள் எல்லாருக்கிட்டையும் காட்சி கொடுத்தார். 40 நாள் இந்த பூமியில் இருந்தார். சீஷர்களுக்கு அப்பப்போ வந்து காட்சி கொடுப்பார், அவங்களோட பேசுவார். அவங்கள்ட்ட போய் மீன் வாங்கி சாப்பிட்ருக்காரு, தேன் துணிக்கை வாங்கி சாப்பிட்ருக்காரு. என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் பயப்படாதீங்க, நான் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லுவாங்க. கடைசியாக அவங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறுபடியும் புறப்பட்டு போய் உலகமெங்கும் எல்லா இடங்களும், ஒவ்வொரு கிராமம், ஊராட்சி, எல்லா பகுதிகளிலும் சகல ஜனங்களுக்கு போய் நற்செய்தியை சொல்லுங்கள், நானே தேவன், நானே கிறிஸ்து, உலகத்தை ரட்சிக்க வந்த, பாவைகளை ரட்சிக்க வந்த தேவகுமாரன் நான் தான் சொல்லுங்கள். ஏற்றுக்கொள்வர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் விட்டுவிடட்டும், அவரோடைய செய்கிற நன்மைக்கு தீமை பலன் பரலோகத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 5000 பேருக்கும் மேற்பட்ட ஜனங்கள் கூடி இருக்கும்போது அப்படியே மேலே பறந்து விண்ணுலகம் போய் அப்படியே போயிடுவார் ஆண்டவர். அப்போ எல்லோரும் அண்ணந்தை பார்ப்பாங்க. அப்போ தேவதூதர் 2 பேரும் வந்து சொல்லுவாங்க, கலிலேயர்கள் நீங்களே ஏன் வானத்தை அண்ணந்தை பார்க்குறீங்கன்னு. இயேசு கிறிஸ்து போயிருக்கிறாருன்னு சொன்னேன், மேலே புறப்பட்டு போகிறார். எப்படி இந்த கிறிஸ்து புறப்பட்டு மேலே போகிறாரோ அப்படியாகவே ஒரு நாள் மீண்டும் திரும்பி வருவார் அப்படின்னு சொன்னாங்க. அதற்காக தான் இந்நாள் வரையில் நம்ம காத்திருக்கிறோம். ஒரு நாள் கட்டாயம் கிறிஸ்து வருவார் என்பதை காத்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் வருடம் கிறிஸ்து பிறப்பை நம்ம கொண்டாடுகிறோம். கிறிஸ்து ஏன் பிறந்தான்னா, நம்ம பாவம் செஞ்சிட்டோம், அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுக்க தான் இயேசு கிறிஸ்து வந்து பிறந்து அவருடைய பரிசுத்த ரத்தத்தை, மனுஷெல்லாம் பாவம் செஞ்சுட்டு தானே அந்த சந்ததியா, அதனால் அவருடைய பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தி, சிலுவையில் சிந்தி பூமியில் உள்ள சகல ஜனங்களையும் மீட்டெடுக்க முடியாது. சாத்தானுடைய பிடியில் அகப்பட்டு கொண்ட எல்லா ஜனங்களையும்
பரிசுத்த ரத்தம், கடவுளுடைய ரத்தத்தை சிந்தி மீட்டெடுக்கும் தான் அவர் வந்தார். அவர் ரத்தத்தை சிந்தினார், போயிட்டார். மறுபடியும் வரப்போகிறார். அந்த ரத்தத்தை சிந்தின கிறிஸ்துவை யார் நம்பி நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ எல்லாருக்கும் பரலோகம் உண்டு நிச்சயம் என்பதை வேதம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா.